நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க விரதத்த. நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி என்னோட முருகர வேண்டிக்கிறேன். நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலுமே நீங்க கோவிலுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ அதுதான் கோவில்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஹாய் செல்லக்குட்டீஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ தைப்பூசம் 21 நாள் விரதத்தில முதல் நாள் காலையில வந்து எந்திரிச்சாச்சு. 5 மணிக்கு எந்திரிச்சேன். எந்திரிச்சுட்டு இப்போ வந்து நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பூஜை பண்ணிடலாம். தைப்பூசத்துக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிடணுமா? அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து 5 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சுட்டு நேத்தே வந்து வீடு எல்லாத்தையுமே தொடச்சு விட்டாச்சு. இப்போ வந்து சாமி கும்பிடுற இடத்த மட்டும் நல்லா தொடச்சு விட்டுட்டு, பால் வந்து எடுத்து அதில கொஞ்சம் தேன் கலந்து சாமிக்கு வந்து பிரசாதத்துக்கு நான் வச்சுட்டேன். நீங்க தேன் கலந்து வைக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் இருக்கு. உங்கனால என்ன முடியுமோ அத வந்து நீங்க வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வேல் எடுத்து வச்சுட்டு, நம்ம சஷ்டிக்கு பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகமா பண்ணி நம்ம வந்து வேலுக்கு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் ரோஸ் இருந்துச்சு. அதுவும் வெள்ளை கலர் சாமந்தி பூ அதுவும் வச்சு சாமிய வந்துட்டு பூவால அலங்காரம் பண்ணி, அதுக்கு வந்து பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சாச்சு. இது வந்து காப்பு கட்டுறதுக்காக மஞ்சக்கிழங்கும், துணி, கயிறு எடுத்து வச்சிருக்கேன். விளக்கு வந்து ஒரு விளக்கும் வந்து பத்த வைக்கக்கூடாது. அதனால தொண விளக்கு வந்து ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வச்சு நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ ஊதுபத்தி எல்லாத்துக்கும் சாமிக்கெல்லாம் காமிச்சுட்டு, எங்க வீட்லருந்து பார்த்தோம்னா மருதமலை தெரியும். ஸோ ஃபோன்ல காமிக்கும்போது சுத்தி லைட்டா இருக்கனால அதுதான் தெரியுது. எங்க வீட்லருந்து பார்த்தா மருதமலை கோயில்ல விளக்கு எரியிறது எங்க வீட்லருந்து தெரியும். ஓகேவா? ஸோ நான் அதுக்கும் போய் தீபாராதனை காமிச்சுட்டு வந்துருவேன். அப்புறம் தம்பி சபரிமலைக்கு மாலை போடும்போ போயிருந்தான்ல, அப்போ இந்த கற்பூரம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ அதெல்லாம் வச்சு நல்லபடியா பூஜை பண்ணிட்டு, இது வந்து சாம்பிராணி அதிலேயே காமிச்சு, அந்த சாம்பிராணிய வந்துட்டு அப்படியே கடவுளுக்கு தெரியிற மாதிரி வந்து வச்சாச்சு. ஸோ எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க விரதத்த. நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி என்னோட முருகர வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கோயில்ல போய் தான் காப்பு கட்டலாம்னு நெனச்சேன். சரி வீட்லயே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாமிக்கிட்ட வச்சு நல்லா பூஜை பண்ணி, நான் வந்து வீட்லயே வந்து காப்பு கட்டிக்கிட்டேன். வீட்ல கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம். கோயில்ல கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம். காப்பு கட்டணும் அப்படின்னாலுமே கட்டிக்கலாம். இல்லைன்னா வேண்டாம். என் தம்பி தான் வந்துட்டு எனக்கு கட்டி விட்டான். நானும் தம்பியும் தான் வந்து கோயிலுக்கு போக போறோம். ஸோ தம்பி சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டான் நான் பூஜை பண்ணுறதுக்குள்ள. அவன் காப்பு கட்டி விட்டோன்னே சாமிய கும்பிட்டுட்டு நாம வந்துட்டு மருதமலைக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகேவா? ஸோ சாம்பிராணி கற்பூரம் வந்து அணைஞ்சிடுச்சு. சாம்பிராணி வந்து வீடு ஃபுல்லா பரவிட்டுருக்கும். நல்லபடியா காப்பும் கட்டியாச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கையில காப்பு கட்டுறேன். ஸோ சாமிய கும்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம மருதமலைக்கு கிளம்பிடலாம் வாங்க. எத்தனை மணிக்கு 5:45க்கும் 6 மணிக்கு மேலே என்னமோ கிளம்புனோம். ஸோ நல்லபடியா போய் முருகர கும்பிட்டுட்டு, நம்ம எந்த வேலை ஸ்டார்ட் பண்ணாலுமே, நம்ம போய் நம்மளோட மருதமலையான வேண்டிக்கிட்டு, அவருக்கு ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுட்டு வந்துரணும். அதுக்கப்புறம் வந்தோன்னே இடும்பேஸ்வரன் இருக்காரு. நம்ம போற வழியில. அங்க போய் நல்லபடியா நானும் தம்பியும் சாமி கும்பிட்டுட்டு, அங்க வந்துட்டு மேலே போயாச்சு. கொஞ்சம் விடிஞ்சும் விடியாத மாதிரி தான் இருந்தது. அப்புறம் நடந்து போயிட்டு காப்பு கட்டுறவங்க ஸ்லிப்பர் போட வேண்டாம். மாலை போடும்போது எப்படி இருப்போம், அதே மாதிரி தான் வந்துட்டு காப்பு கட்டினாலும் இருக்கணும். ஸோ அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க பகல் டைம்ல நீங்க கோயிலுக்கு மருதமலைக்கு போனாலே 6 மணிக்கு மேல தான் அங்க அங்க கீழயே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் நிக்கிற மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேல வந்துட்டோம் அப்படின்னா கூட்டம் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களா அனுப்ப அனுப்ப கூட்டம் இருக்காது. அப்புறம் நாங்க வந்து மேல வந்தாச்சு. கோயில்ல வந்துட்டு வேலை நெறைய நடந்துட்டுருக்கு. தைப்பூசத்துக்கு வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் போகும்போது வந்துட்டு விளக்கு போடுறதுக்காக விளக்கு வாங்கிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அரளிப்பூ மாலை வந்து அரளிப்பூ வந்து வாங்கிட்டு போயிருந்தேன்.
வாங்கிட்டு அப்படியே வந்து மேலே போயாச்சு. மேலே போனோன்னே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முருகரை கும்பிடுவோம்ல, அந்த முருகருக்கு நெய் நெய் தீபம் ஏற்றி நல்லபடியாக முருகருக்கு காமிச்சிட்டு நம்ம வந்து விளக்கேத்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் மெயின் முருகரையும் கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு சஷ்டி ஃபுல்லாக சஷ்டி வந்து படிச்சுட்டு நிம்மதியாக இருந்தது. ரொம்ப நிறைவா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். ஒரு 2, 3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். எடுத்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலுமே நீங்க கோவிலுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ அதுதான் கோவில்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வர வழியில பிரசாதம் கொடுத்தாங்க. அதுவும் வாங்கிட்டு அம்மாவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு என்னது வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு முருகர் சிலை, முருகர் ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு முருகர் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு, அதுக்கப்புறம் என்னோட செல்லக்குட்டி வண்டிக்கும் வந்துட்டு ஒரு முருகரை வந்து "நாம் இருக்க பயமேன்" அப்படின்ற ஒரு வாசகத்தையும் வச்சு நான் வந்து என்னோட வண்டியில ஒட்டியாச்சு. இதுதான் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த முருகர் சிலை. எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். முருகர் சிலையில ஃபோட்டோ. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம இனிமேல் வழிபாடு பண்ண போகிறோம். செம்ம க்யூட்டாக அழகா இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்றத சொல்லுங்கள். நீங்களும் வந்து ஒரு குட்டி ஃபோட்டோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க சாமிக்கிட்ட வச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரவை சம்பா ரவை வந்து கிண்டிகிட்ருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம மெதுவா நம்ம வேலைகளை பார்க்க வேண்டியது தான். ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அம்மாவும் அப்பாவும் சாப்பிடுவாங்க. அப்புறம் நான் வந்து டைரி எழுதுவேன்னு சொன்னேன்ல, டைரி எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு நோட் எடுத்து உங்களோட வேண்டுதல் என்ன அப்படின்றத எழுதி முருகர்கிட்டயே வச்சுருங்க. அவர் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. அதுக்கு தாமதம் ஆகுமே தாண்டி தவிர அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இன்றைக்கி என்ன டேட்டுனா ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை, முருகருக்கு உகந்த நாள். அதில் முருகன் துணியை போட்டுட்டு உங்களோட வாசகத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். நல்லபடியாக வந்து என்னோட விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் மத்தியானம் தான் வந்துட்டு நம்ம சாப்பிட போகிறோம். காலையில் வந்து நான் எதுவும் சாப்பிட போகிறது கிடையாது. மதியானம் ஒரு நேரம் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். அப்படி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நம்ம சாமிக்கு படைச்சோம்ல பால், அதை வந்துட்டு சூடு பண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். யாராச்சும் விரதம் இருக்கிறவங்க காலையில் சாப்பிடாம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாமிக்கு படைக்கிற பாலை வந்துட்டு காய்ச்சிட்டு அது கூட பழம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அது ஒரு விரதத்துக்கு கூட தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ நல்லபடியாக தொடங்கியிருக்கேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி முருகரை வேண்டிக்கிறேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகேவா? ஸோ நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டை வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸாக வச்சுக்கோங்க. அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஓகேவா? பாய். லவ் யூ ஸோ மச்.